அனைவருக்கும் வணக்கம். இது மீன ராசிக்கு உண்டான குரு பெயர்ச்சி பலன்கள். இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா, குரு பெயர்ச்சி வந்து மே 1ஆம் தேதி நடக்குது. அதனால தான் கடைசி நேரத்தில் இந்த பதிவு போடுற மாதிரி இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நாளைக்கு நீங்கள் கேட்கும்போது அது வந்து பயனுள்ள விஷயமாக தான் இருக்கும். அது எதிர்காலத்தை இந்த ஆண்டை எப்படி கொண்டு போகிறதுக்குன்ட்டு உங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. இப்போ மீனராசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சொல்லணுன்னா, இந்த குரு பெயர்ச்சி பார்த்திங்கன்னா மே 1ஆம் தேதி 2024 பகல் 2:29க்கு நடக்குது. அன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா திருவோண நட்சத்திரம் இருக்குது. ராசி வந்து மகர ராசி இருக்குது. லக்னம் பார்த்திங்கன்னா சிம்ம லக்னம் இருக்குது. திதி பார்த்திங்கன்னா அஷ்டமி திதி இருக்குது. உங்களுக்கு குறிப்பாக சொல்லணுன்னா உங்களுக்கு சில தடைகளை ஏற்படுத்தக்கூடிய பயிற்சியாக தான் இருக்குது. இந்த காலகட்டத்தில் அதாவது பயிற்சி அப்போது இருக்கிற கிரகநிலைகளை பார்த்துக்கிட்டோன்னா, உங்களோட 2ஆம் வீட்டில் சூரியனும் சுக்கிரனும் இருக்காங்க. 3ஆம் வீடான ரிஷபராசியில் குரு பெயர்ச்சி ஆகிறாரு. அதே மாதிரி 7ஆம் வீட்டில் கன்னி ராசியில் அதிபதி கேது பகவான் இருக்கார். அதை வந்து குரு பார்வை இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா மகர ராசியில் சந்திரன் இருக்கார். அங்கேயும் குரு பார்வை 9ஆம் பார்வையாக இருக்குது. உங்களோட 12ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்கார். அதுவும் வந்து 7.5 சனி நடக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது. உங்கள் ராசியில் புதன் நீச்சம் அடைஞ்சு உட்காந்துருக்காரு. செவ்வாயும் இருக்கார். ராகுவும் இருக்கார். கடந்த 6 மாதமாக பயங்கரமான குழப்பத்தில் இருக்கீங்க. இப்போ கூடவும் குரு பெயர்ச்சியும் 7.5 சனியும் கொஞ்சம் பெரிய தாக்கத்தை தான் உண்டு பண்ணுற மாதிரி இருக்குது. கவனமாக இந்த காலகட்டத்தை கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது. உங்கள் ராசிக்கும் 10ஆம் வீட்டுக்கு அதிபதியான குரு பகவான் பார்த்திங்கன்னா, குரு வந்து உங்களுக்கு முக்கியமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களோட செயல்கள், உங்களோட கர்ம வினைகள் எல்லாத்துக்குமே அதிபதியாக குரு இருக்கிறது. உங்கள் ராசியிலேருந்து 3ஆவது வீட்டுக்கு போகிறது அந்த அளவுக்கு பெரிய பாதிப்பாக பெரிய சாதகமாக இல்லை. பார்த்து நடந்துக்கிறது நல்லதாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களோட 3ஆம் வீட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சோம்பல் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. குறிப்பாக கடன் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்த நாளைக்கு உங்களோட வேலைகளை தள்ளி வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது வந்து சில முக்கியமான வாய்ப்புகளை இழக்க சாதகமாக அமையும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நாளை தள்ளாமல் என்றைக்கு செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, நாள் நல்லபடியாக இருந்தால் அன்றைக்கே செய்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்துலையும் இந்த காலகட்டத்தில் எச்சரிக்கையாக இருக்கிறது அவசியமாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து எந்த ஒரு வர வாய்ப்பையும் இழக்காமல் இருக்கிறதுக்கு அதை முயற்சி செஞ்சு முடிக்கிறது அவசியமாக இருக்குது. கடின உழைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அவசியமாக தேவைப்படுது. அப்போ தான் வந்து உங்களோட இந்த ஆண்டு வெற்றியை தேடித்தரக்கூடிய விஷயமா இருக்கும். உங்களோட வேலைகளை நண்பர்கள் வந்து கொஞ்சம் உதவியாக இருப்பாங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு உதவுறதுக்கு நண்பர்கள் உதவி நல்லாவே இருக்கும். கணவன் மனைவி உறவில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு கொஞ்சம் தீர்வு காணக்கூடிய ஆண்டாக தான் இருக்குது. இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா உங்கள் சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஆதரவு பெறக்கூடிய காலமாக தான் இருக்குது. குறிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களால் பெருசாக எதுவும் செய்ய முடியாட்டியும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களால கொஞ்சம் நல்ல பலன்கள் அடையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி வந்து சில விஷயத்தில் முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த காலகட்டத்தில் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஆர்வத்தை மேம்படுத்துறதுக்கு செஞ்சு முடிக்கிறதுக்கு கவனமாக செஞ்சு செய்கிறது நல்லதாக இருக்கும். கூட சுற்றி இருக்கிறவங்க வந்து உங்களோட வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பாங்க. உங்களுக்கு ஏற்பட பிரச்சனைகளுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. உறவினர்களை சந்திக்கிற காலகட்டமாக தான் இது இருக்குது. இந்த குரு பெயர்ச்சி பார்த்திங்கன்னா இந்த குருவோட பார்வை 7ஆம் வீட்டான கன்னி ராசியில், அதுவும் இல்லாமல் கேது இருக்கிற கன்னி ராசியில் படுறதுனால வாழ்க்கையில் இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் குறையிறதுக்கு, அதாவது தொணக்கூட இருந்த பிரச்சனைகள் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலில் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பாக தான் இருக்குது. 11ஆம் வீடான மகர ராசியில் குருவோட பார்வை நல்ல ஒரு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பார்வையால், அதாவது குரு இருக்கிற இடம் இல்லைனாலும் குருவோட பார்வையால் பல நன்மைகள் நடக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. உங்களோட வியாபாரம் நல்ல ஒரு புதிய சிந்தனைகள் யோசனைகள் மூலிமா முன்னேற்ற பாதையில் கொண்டு போக முடியும். முக்கிய நபர்களோட உதவியால் உங்களோட வியாபாரம் நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய ஆண்டாக தான் இருக்குது. அதே மாதிரி
9ஆம் வீட்டை வந்து குரு பார்க்கறதுனால நீங்கள் மதம் இல்லைன்னா தெய்வம், கோயில், கடவுள் அந்த மாதிரி விஷயங்களில் நல்ல செய்யறதுக்கு விருப்பமாக இருக்கும். அதை வந்து உங்களுக்கு அதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய அமையும். கோவில்களுக்கு யாத்திரை போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இறைவனை தரிசித்த பிறகு மனசுக்கு அமைதியும் நிம்மதியும் அடையக்கூடிய விஷயமா இருக்கும். குடும்பத்தோட புனித யாத்திரை போகிறதுக்கு பலருக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு சில குறுகிய தூர பயணங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. 11வது வீட்டில் குரு பார்வை இருக்கிறதுனால பண விஷயத்தில் உங்களோட முயற்சிகள் நல்ல பலனை தரக்கூடிய விஷயமாக தான் இருக்கும். பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு கொஞ்சம் கடின முயற்சி தேவைப்படுது. மற்றபடி வரவில் எந்த பாதிப்பும் இருக்காது. குருவை பொறுத்தளவுக்கு இந்த கை கால்கள் நீங்கள் வந்து கொஞ்சம் ஆதிக்கம் செலுத்தி வேலைகளை செஞ்சு முடிக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி சும்மா உட்கார்ந்துருக்கிற சூழ்நிலைகளை உங்களுக்கு செயலில்லாத நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே இந்த ஆண்டில் சோம்பேறித்தனம் இல்லாமல் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு நல்லதாக இருக்கும். முடிஞ்சால் உங்களோட வேலைகளை விட்டு விட்டு செஞ்சால் கூட தள்ளி போடாமல் செஞ்சு முடிக்கிறது அவசியமாக இருக்குது. வேலையில் கவனம் செலுத்துறது வெற்றிக்கு கிடைக்கும். வேலை செய்கிற இடத்துல முழு ஆதரவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சின்னதாக பரிகாரம் அப்படின்னு சொன்னோன்னா, முடிகிறவங்க மஞ்சள் துணி பயன்படுத்துறது நல்லது. இல்லைன்னா வசதியானவங்க மஞ்சள் நிற புஷ்பராகத்தை மோதிர விரலில் தங்கத்தில் போடுறது நல்ல பலனை கொடுக்கும். ஆக மொத்தம் மீன ராசிக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் உங்களை எல்லாமே முடக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் குருவோட பார்வையால் சில பலன்கள் பெறக்கூடிய ஆண்டாக தான் இருக்குது. நீங்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களுக்கு ஆதரவுகள் நிறைய இருக்குது. குறிப்பாக கூட பிறந்தவங்க, குடும்பம், மனைவி, துணை, கணவன் அவங்கக்கிட்ட இருந்தும் வியாபாரத்திலேருந்து லாபங்களும் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. சின்ன சின்ன அதிர்ஷ்டம் இருக்குது. இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் முக்கியமான 2-3 விஷயம் எதுனா, அதிகமான கடன் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் அமையும். செலவுகளை கட்டுப்படுத்துறது அவசியம். இல்லைன்னா கடன் பிரச்சனை காலத்துக்கும் இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது பேசும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுறது நல்லது. உங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு அதிகார தோரணை நிறைந்த காலகட்டமாக தான் இருக்கும். அதிகம் அளவு கோபமோ ஆணவமோ இல்லாமல் பேச்சில் கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டு நீடித்திருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் கண்டிப்பாக பரிகாரம் செய்ய வேண்டியது பார்த்திங்கன்னா, குரு பெயர்ச்சி அன்னைக்கு குரு பகவானுக்கு, குறிப்பாக நவகிரக குருக்கு அர்ச்சனை செய்கிறது நல்லது. முடிஞ்சால் ஒரு முறை சனி பகவானை போய் பார்த்துட்டு வர்றதும், ராகு கேதுக்கு உண்டான பரிகாரம் செய்கிறதும் உங்களுக்கு இந்த காலத்தில் ரொம்பவும் பிரச்சனை இல்லாமல் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு பிரச்சனைகள் நிறைந்த காலம்னாலும் அதை சமாளிக்கிறதுக்கு உங்களுக்கு பலன் தரக்கூடிய காலமாக தான் இருக்கும். அனைவருக்கும் நன்றி. இந்த சேனலை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து லைவ் வீடியோஸ் போடுறதுக்கு வாய்ப்புகள் விருப்பங்கள் அதிகமாக இருக்குது. அதாவது லைவாக ஜோதிட பரிகார பலன்கள் செய்கிறதுக்கும் சொல்கிறதுக்கும் ஆசையாக இருக்குது. அதனால் பலர் பயனடையக்கூடிய விஷயமாக இருக்கும். இது உங்களோட நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் உதவியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.